Welcome back to the new World of Education Astrology YouTube channel. Today we will see about Immunology Unit 8 1 Vaccines. தடுப்பூசி அதான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி முடிச்சிருந்தேன், பட் நோட்ஸ் வந்து கொஞ்சமாக தான் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை வந்து ஒரு கிளாஸாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த யூனிட் வந்து பயோடெக் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு டெலகிராமில் வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தடுப்பூசி அப்படின்னா என்னென்னா நுண்ணுயிரிகளின் இடைநீக்கம். நுண்ணுயிரிகளை வந்து அந்த மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து நீக்கிறது, அதுதான் வந்து தடுப்பூசி. அண்டு தொற்று நுண்ணுயிரிகளுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டும் ஒரு பொருள். அந்த நோயை பரப்புகிற மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு எதிராக நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல உருவாக்குறதுக்காக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய ஒரு பொருள் தான் தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறோம். இதோட வகைகள் பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸாக இருக்குது. நேரடி தடுப்பூசி, கொல்லப்பட்ட தடுப்பூசி, டாக்ஸாய்டு தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு. நேரடி தடுப்பூசி, கொல்லப்பட்ட தடுப்பூசி, டாக்ஸாய்டு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம், நேரடி தடுப்பூசி. நேரடி தடுப்பூசி அப்படின்னா என்ன? பலவீனமான தடுப்பூசி. இது வந்து ஒரு வீக்கான தடுப்பூசின்னு சொல்கிறோம். பலவீனமான தடுப்பூசி உயிருள்ள நுண்ணுயிரிகளை வந்து வெவ்வேறு முறைகளில் வந்து குறைக்கிறது. அதான் தடுப்பூசினாலே மெயினாக வந்து நுண்ணுயிரிகளோட அந்த வீரியத்தை குறைக்கிறது தான். ஸோ இது வந்து வெவ்வேறு முறைகளில் வந்து யூஸ் பண்ணி அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட அந்த திறனை வந்து குறைக்கிறது. ஆன்டிஜெனிசிட்டி தன்மை இல்லாமல் நோய் கிருமி தன்மையை வந்து இழக்க வைக்கிறது. ஓகேவா? அதுக்கு ஆன்டிஜெனிசிட்டி தன்மையோ இல்லாமல் அந்த நோய் கிருமியை வந்து எப்படி வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட அந்த டிசீஸ் பரப்புகிற அந்த கேரக்டரை வந்து எப்படி அந்த குணத்தை வந்து குறைக்கிறது. ஓகேவா? அதுதான் வந்து ஆன்டிஜெனிசிட்டி தன்மை இல்லாமல் நோய் கிருமியோட தன்மையை இழக்க வைக்கிறது மெயினாக. வந்து இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனால் வந்து குறைஞ்ச அளவில் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? இது நம்ம அந்த தடுப்பூசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அது வந்து அதோட ஆக்டிவேஷன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் குறைஞ்ச அளவில், ரொம்ப கம்மியான அளவில் மட்டும்தான் கிடைக்கும். அண்டு இதனால கிடைக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா பல ஆண்டுகள் வந்து நம்மளுக்கு நீடிக்கிறதா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இந்த போலியோ வைரஸ். போலியோ கொடுக்குறோம், போலியோ சொட்டு மருந்துன்னு சொல்லி போடுறாங்க அந்த ட்ராப்ஸு. அது வந்து வருஷத்துக்கு 1 டைம் போடுறாங்க. 5 வயசு குழந்தைங்களுக்கு, உட்பட்ட குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போடுறாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அது என்ன செய்யுதுன்னா பல ஆண்டுகள் நீடிக்குது. நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் லைஃப்பில் நம்ம எடுத்துக்கலைனாலும் அந்த நோய் வந்து நம்மளுக்கு வராமல் வந்து தடுக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த நேரடி தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி. ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி அப்படின்னு சொல்லும்போது 42லேருந்து 43 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பப்படுத்தி அந்த பேசில்லஸை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து வளர்த்து அதுலேருந்து தடுப்பூசி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? 42லேருந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து பேசில்லஸை வளர்த்து அதை வந்து தடுப்பூசியாக வந்து ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசிக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. செகண்ட் ஒன் பிசிஜி அப்படின்னாலே இதோட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசில்லி கால்மிட்டி குயரின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பேசில்லி கால்மிட்டி குயரின் அப்படின்னு என்ன அப்படின்னா எதுக்காக அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா கால்மிட்டி ஃப்ரெஞ்சு ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க சயின்டிஸ்ட் வந்து கால்மிட்டி இந்த குயரின் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த மருந்தை வந்து தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க. இந்த பிசிஜியை வந்து கண்டுபிடிச்சதுனால அவங்க பேர் வந்து கால்மிட்டி குயரின், இவங்க 2 பேரோட பேரையும் சேர்த்து தான் பிசிஜி அப்படின்னு சொல்கிறோம். எங்கே அந்த பேசில்லஸை வந்து அந்த தடுப்பூசிக்கு அந்த நுண்ணுயிரிகளை எப்படி வளர்க்குறாங்கன்னா கிளிசரால் உருளைக்கிழங்கு ஊடகம் மீடியத்தில் வந்து கல்ச்சர் பண்ணி அதை வந்து பிசிஜிக்கு வந்து கொடுக்குறாங்க. பிசிஜி எதுக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்னா டியூபர்குலோசிஸ், டிபி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நோய்க்கு, அந்த காச நோய்க்கு எதிராக வந்து செயல்படுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிஜி அப்படின்னா பேசில்லி கால்மிட்டி குயரின். அவங்க வந்து சயின்டிஸ்டோட நேம் தான் கால்மிட்டி அண்ட் குயரின்ங்கிற சொல்கிறது. அது எங்கே வளர்க்குறாங்க அந்த பேசில்லஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிளிசரால் உருளைக்கிழங்கு ஊடகத்தில் வளர்த்து அதை டியூபர்குலோசிஸ் காச நோய்க்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா சாபின் வேக்சின் அப்படின்னா போலியோவிற்கு எதிராக பயன்படுத்துகிற வேக்சின் பேர் தான் சாபின் வேக்சின்னு சொல்கிறோம். இதில் 3 டைப்ஸான போலியோமைசிட்டிஸ்
வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து வளர்த்து அதை வந்து சாபின் வேக்சினாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து வாய் வழியாக கொடுக்குறோம். ஓகேவா, ஓரல் சப்ஸ்டன்ஸ் வாய் வழியாக பசங்களுக்கு கொடுக்கும்போது அந்த போலியோவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல வந்து தூண்டப்படுது. நெக்ஸ்ட் மீசில்ஸ் தட்டமைக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா எப்போ கொடுப்பாங்கன்னா 9 மந்த்லேருந்து குழந்தை பிறந்து 9 மாதத்துலேருந்து அது 10 வயசு வரை இந்த தடுப்பூசி வந்து இடையில வந்து போடுவாங்க. இது தட்டமைக்கு எதிராக வந்து கொடுக்கப்படுற தடுப்பூசி, மீசில்ஸ் தடுப்பூசி, மீசில்ஸ் வேக்சின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் கொல்லப்பட்ட தடுப்பூசி. கொல்லப்பட்ட தடுப்பூசி அப்படின்னா நுண்ணுயிரிகளோட வைருலன் நிலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை கொன்று தடுப்பூசியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது நேரடி தடுப்பூசி பார்த்தோம். இது வந்து கொல்லப்பட்ட தடுப்பூசி. ஓகேவா, வைருலன் ஃபேஸில் நுண்ணுயிரிகளை வந்து கொன்று தடுப்பூசியாக பயன்படுத்துகிறாங்க. குறைந்த இம்யூனோஜெனிக் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா குறைஞ்சி தான் வந்து கம்மியான லெவலில் தான் இருக்கும். அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். 2 அல்லது 3 முறை கூட வந்து போடப்படும். நோயோட வீரியத்தை பொறுத்து 2 முறையோ 3 முறையோ வந்து போடப்படும். அதே வந்து நம்ம நேரடி தடுப்பூசி அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா நோய் எதிர்ப்பு தன்மை வந்து நீடிக்கும்னு சொன்னோம். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்ச நாள் தான் நோய் எதிர்ப்பு தன்மை வந்து நீடிக்கும். அண்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 டைம் போடுறோம் அப்படின்னு சொன்னோம்ல, அதோட வீரியத்தை பொறுத்து. அப்போ ஃபஸ்ட் டோஸுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டில் போடப்படுற டோஸு ப்ரைமரி டோஸ் ஆகும். அதுக்கு அடுத்து போடுற டோஸ் வந்து பூஸ்டர் டோஸ் அப்படி வந்து சொல்கிறோம். இதுதான் வந்து கொல்லப்பட்ட தடுப்பூசி. இதுலேயே வந்து வைரலுக்கு கொடுக்கப்படுற தடுப்பூசி என்ன, பாக்டீரியாவுக்கு கொடுக்கப்படுற தடுப்பூசி. இந்த கொல்லப்பட்ட தடுப்பூசியிலே வைரல் தடுப்பூசி எதெல்லாம் செயல்படுது, பாக்டீரியல் தடுப்பூசியாக எதெல்லாம் செயல்படுதுங்கிறத பார்க்கலாம். வைரல் தடுப்பூசினா சால்க் தடுப்பூசி, இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி. சால்க் அப்படின்னு சொல்லும்போது போலியோமைலிட்டிஸ், அது வந்து ஃபார்மலினில் கொல்லப்பட்ட அந்த போலியோமைலிட்டிஸை வந்து போலியோ வைரஸ்க்கு வந்து எதிராக வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி சாபின் வேக்சின் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து உயிர் உள்ள வகை, அது நேரடியாக செலுத்தப்படுற வகை. ஓகேவா, இது பார்த்தோம் அப்படின்னா சால்க் அப்படிங்கும்போது கொல்லப்பட்ட வகையில் வர்ற போலியோ வைரஸ். இதை போலியோமைலிட்டிஸை வந்து கொன்று ஃபார்மலினில் வந்து வச்சு அதை வந்து மயக்க நிலைக்கு அடைய செஞ்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறாங்க. இது சால்க் தடுப்பூசி. அண்டு இன்ஃப்ளூயன்சா வைரஸ்க்கு எதிராக போடப்படுற தடுப்பூசி வந்து இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி. இதுவும் வந்து ஃபார்மலினில் வந்து கொல்லப்பட்டு அதுக்கப்புறமா வந்து ஊசியில் வந்து பயன்படுத்தப்படுது மைக்ரோப்ஸை. இது வந்து 6 மாதம் போட்டதுலேருந்து 6 மாதம் வரை இம்யூனிட்டி வந்து அந்த நோய்க்கு எதிராக வந்து கிடைக்கும். இது வந்து இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி. நெக்ஸ்ட்டு பாக்டீரியல் தடுப்பூசி அப்படின்னா அதை வந்து டேப் தடுப்பூசி அண்டு பெர்டூசிஸ் தடுப்பூசி அப்படின்னு 2 டைப் வந்து இருக்குது. டேப் அப்படின்னு சொல்லும்போது இது எதுக்கு எதிராக வந்து கொடுக்கப்படுற தடுப்பூசி அப்படின்னா டைஃபாய்டு, பேராடைஃபாய்டு. இந்த டைஃபாய்டு ஃபீவர், பேராடைஃபாய்டு ஃபீவர் இதுக்காக கொடுக்கப்படுற தடுப்பூசிக்கு பேர் டேப் தடுப்பூசி. செகண்ட் ஒன் வந்து பெர்டூசிஸ் தடுப்பூசி அப்படின்னா ட்ரிப்ளெட், நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ட்ரிப்ளெட் வேக்சின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது என்னெல்லாம் வந்துன்னா ட்ரிபிள் வேக்சின் அப்படிங்கும்போது டிப்தீரியா, டெட்டனஸ், அதோட பெர்டூசிஸும். ஸோ அந்த பெர்டூசிஸ் தடுப்பூசி எதோட சேர்த்து போடப்படுது அப்படின்னா கக்குவான் இருமலுக்காக டிப்தீரியா, டெட்டனஸ் இதோட சேர்த்து முத்தடுப்பு ஊசியாக வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ பாக்டீரியல் தடுப்பூசி அப்படின்னா டேப் தடுப்பூசி அண்ட் பெர்டூசிஸ் தடுப்பூசி. இதோட வந்து இந்த கொல்லப்பட்ட தடுப்பூசி செகண்ட் ஒன் வந்து முடியுது. தேர்ட் ஒன் வந்து டாக்ஸாய்டு வேக்சின். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து டாக்ஸாய்டு வேக்சின் அப்படின்னு சொன்னால் டாக்ஸின்ஸ், நச்சுகளை, மைக்ரோப்ஸோட நச்சுகளை வந்து ஃபார்மலினால் கொன்று அதை இன்ஆக்டிவ் கண்டிஷனுக்கு மாற்றி செயலற்றதாக மாற்றி அதை வந்து வேக்சினாக வந்து பயன்படுத்துறது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாக்ஸாய்டு வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது மைக்ரோப்ஸையே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒன்று நல்லா க்ரோத் பண்ணி அதை வந்து தடுப்பூசியாக யூஸ் பண்ணோம். இன்னொன்று மைக்ரோப்ஸை கொன்று அதுக்கப்புறம் தடுப்பூசியாக யூஸ் பண்ணோம் கொல்லப்பட்ட தடுப்பூசியில். டாக்ஸாய்டு அப்படின்னா டாக்ஸின்ஸ், அந்த மைக்ரோப்ஸ் கிரியேட் பண்ணுற அந்த டாக்ஸினை வந்து ஃபார்மலினால செயலற்றதை இன்ஆக்டிவாக மாற்றி அதை தடுப்பூசியாக பயன்படுத்துறது. அதுதான் டாக்ஸாய்டு வேக்சின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டெட்டனஸ் டாக்ஸாய்டு, டிப்தீரியா டாக்ஸாய்டு அண்ட் டிபிடி அப்படின்னு வந்து சொல்கிறோம். டிபிடி மீன்ஸ் தட் இஸ்
இதுதான் டெட்டனஸ் அண்டு டிப்தீரியா அண்டு பெர்டூசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது 3ஐயும் சேர்த்து தான் வந்து நம்ம டிபிடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது எதுக்காகனா கக்குவான் இருமல் அந்த மாதிரி அந்த இருமலுக்காக கொடுக்கப்படுற ஒரு தடுப்பூசி. எவ்வளோ நாளைக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 4லேருந்து 6 வாரங்களுக்கு வந்து இந்த டிபிடி வந்து கக்குவான் இருமலால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த ஊசி வந்து போடப்படும். ஓகேவா? இதுதான் வந்து டாக்சைடு வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த தடுப்பூசியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இதில் டேபிள்ஸ் மாதிரி வந்து வரும். எந்த வயசு குழந்தைங்களுக்கு வந்து எத்தனை ட்ராப்ஸ் டோசேஜ் வந்து போடணும், அண்ட் அந்த போடுற வேக்சின்ஸ் வந்து எந்த நோயை வந்து குணப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் அதை வந்து நான் உங்களுக்கு அது சும்மா நம்ம வந்து மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நடத்துகிற மாதிரி இருக்காது. ஸோ அதை மட்டும் நான் அந்த டேபிளர் காலத்தை பிடிஎஃபோட சேர்த்து தந்துடுறேன், நீங்கள் அதில் வந்து பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து பயோடெக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.